ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே 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 கரெக்ட். ஓகே. அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். கட்சியின் மறுசீரமைப்பு குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். வழக்கம் போல பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையில் அவ்வப்போது நேரம் ஒதுக்கி இந்த மறுசீரமைப்பு பணிகளிலும் கவனம் செலுத்தி வருகிறேன். கடந்த 4 நாட்களாக நான் வழக்கமாக தங்கும் இடத்தில் தங்காமல் இதற்கென்று தனி ஒரு இடத்தை தேர்வு செய்து தங்கி பணி செய்ய முயற்சித்தேன். ஆனாலும் முடியவில்லை. இருக்கும் இடம் தேடி தோழர்கள் வழக்கம்போல் வந்து இடத்தையும் நேரத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்கிற நிலைதான் நீடிக்கிறது. மேலும் மேலும் தம்பி பாவரசு அவர்கள் திடீரென காலமாகிவிட்டார். அதனையொட்டி மதுரைக்கு செல்ல நேர்ந்தது. அடுத்து பொது உடைமை இயக்கத்தின் மூத்த தலைவரும் முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் காலமாக நேர்ந்தது. அதனையொட்டி 2 நாட்கள் செலவிட நேர்ந்தது. ஆகவே இந்த மறுசீரமைப்பு பணிகளில், குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தை அறிவிக்கும் பணிகளில் போதிய அளவுக்கு கவனம் செலுத்த இயலவில்லை அல்லது தீவிரம் காட்ட இயலவில்லை. நாள்தோறும் 12 அல்லது 1 மணி நள்ளிரவில் அமர்ந்து 3 மணி வரையிலும் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் சீராய்வு செய்து ஒரு சில அறிவிப்புகளை செய்திருக்கிறோம். இதுவரையில் 8 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் அமைப்பின் கட்டமைப்பு குறித்து சில தெளிவை உங்கள் முன்னால் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முதன்மை செயலாளர் என்கிற பொறுப்பு நேற்று அறிவிக்கப்பட்டது. அது திருத்தம் செய்யப்பட உள்ளது. தோழர்கள் அதனை புரிந்து கொண்டு அதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். கட்சி மற்றும் கட்சியை சார்ந்த நேரடி தனி பெயராக, அதாவது மகளிர் விடுதலை இயக்கம் என்ற பெயரில் இயங்கவில்லை. ஆனால் இப்போது மகளிர் விடுதலை இயக்கத்தையும் இளைஞர் எழுச்சி பாசறையையும் நாம் பேரம்பாடியில் இணைத்திருக்கிறோம். கட்சி நேரடி கண்காணிப்பில் அல்லது கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அமைப்புகளாக நாம் இணைத்திருக்கிறோம். அதனால்தான் மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட செயலாளர், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர், இளைஞர் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர், இவர்கள் நேரடியாக மாவட்ட நிர்வாக குழுவில் இடம்பெறுகிறார்கள். மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாம் மாவட்ட நிர்வாகத்தில் இடம்பெறுகிறார்கள். இளைஞர் எழுச்சி பாசறை மாவட்ட துணை செயலாளர்கள் செயற்குழுவில் இடம்பெறுவார்கள். மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர்கள் மாவட்ட செயற்குழுவில் இடம்பெறுவார்கள். மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயற்குழுவில் இடம்பெறுவார்கள். அவர்கள் நிர்வாக குழுவில் இடம்பெற மாட்டார்கள். நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இதுதான் வேறுபாடு. மாவட்ட செயற்குழு வேறு, மாவட்ட நிர்வாக குழு வேறு. மாவட்ட நிர்வாக குழு இப்போது நாம் அறிவித்திருக்கிற இந்த 17 பேரும் அல்லது 15 பேர், இதில் இடம்பெறுகிற நிர்வாக குழு உறுப்பினர்களும் மாவட்ட துணை செயலாளர்களும் ஒரே ரேங்க் அல்லது ஒரே தகுதி. மாவட்ட செயலாளர்களும் அதே தகுதியுடையவர்கள் தான்.
ஆகவேதான் அவர்கள் 15 பேரையும் நாம் மாவட்ட நிர்வாக குழு இடம்பெறச் செய்கிறோம். இதில் மாவட்ட துணை செயலாளர்களும் மாவட்ட நிர்வாக குழு இடம்பெறுவார்கள், கட்சியின் மாவட்ட துணை செயலாளர்கள். ஆனால் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர்கள் மாவட்ட செயற்குழுவில் இடம்பெறுவார்கள். இளைஞரத்தில் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை செயலாளர்கள் மாவட்ட செயற்குழுவில் இடம்பெறுவார்கள். மற்ற பொறுப்பாளர்கள், அதாவது மற்ற துணைநிலை அமைப்புகளுக்கான பொறுப்பாளர்கள் தனித்தனி அந்தந்த துறைநிலை அமைப்பின் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட செயற்குழு தனி, அவர்கள் தனித்து நிர்வாகக் குழுவை கூட்ட முடியும், செயற்குழுவை கூட்ட முடியும். இது ஒரு முக்கியமான தகவல். இதை நான் தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு விரிவாக விளக்குவேன். கட்டமைப்பு ரீதியான பணிகள் என்ன, அதிகாரங்கள் என்ன, உரிமைகள் என்ன என்பதை நான் நேரில் உங்களோடு உரையாடும் போது அந்த வகுப்பிலே, பயிற்சி வகுப்பிலே விளக்குவேன். இப்போது மகளிர் விடுதலை இயக்கம், இளைஞரத்தில் எழுச்சி பாசறை, முற்போக்கு மாணவர் கழகம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம், அதாவது விவசாய தொழிலாளர் இயக்கம், இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணியிலும் கூட அமைப்பு சாரா, அமைப்பு சார் என்று 2 அணிகளை நாம் உருவாக்கியிருக்கிறோம். இந்த 2 அணிகளுக்கும் சேர்த்து ஒரு முதன்மை செயலாளர். விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம், விவசாய தொழிலாளர்கள் விடுதலை இயக்கம், இந்த 2 அமைப்புகளுக்கும் சேர்த்து ஒரு முதன்மை செயலாளர். முற்போக்கு மாணவர் கழகத்துக்கு ஒரு முதன்மை செயலாளர், இளைஞரத்தில் எழுச்சி பாசறைக்கு முதன்மை செயலாளர், மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு முதன்மை செயலாளர், தொண்டர் அணி, வணிகர் அணி, சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை, ஊடக மையம், இந்த அமைப்புகளுக்கு முதன்மை செயலாளர் உண்டு. தேர்தல் பணிக்குழு, கருத்தியல் பரப்பு குழு, ஒழுங்கு நடவடிக்கை குழு, அரசியல் தலைமை குழு, சொத்து பாதுகாப்பு குழு, இவை நேரடியாக பேரன்பாடியில் இடம்பெற்றுள்ள குழுக்கள். இதில் கருத்தியல் பரப்பு குழு, தேர்தல் பணிக்குழு ஆகியவற்றுக்கு முதன்மை செயலாளர்கள் உண்டு. ஒழுங்கு நடவடிக்கை குழு, அரசியல் தலைமை குழு, சொத்து பாதுகாப்பு குழுவுக்கு கட்டமைப்பு இன்னும் நாம் முடிவெடுக்கவில்லை. அது குறித்து கலந்தாய்வு செய்து அதன் பின்னர் அதனுடைய தலைமை பொறுப்பு, மாநில அளவிலான கட்டமைப்பு என்ன, மாவட்ட அளவிலான கட்டமைப்பு என்ன என்பது குறித்து அறிவிக்கப்படும். தற்போதைக்கு தேர்தல் பணிக்குழு, கருத்தியல் பரப்பு குழு ஆகிய 2க்கும் முதன்மை செயலாளர் உண்டு. ஊடக மையத்திற்கு முதன்மை செயலாளர் உண்டு. கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை, வழக்கறிஞர் அணி அல்லது சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம், வணிகர் அணி, தொண்டர் அணி, விவசாயிகளுடைய சங்கம், தொழிலாளர்களுடைய சங்கம், மாணவர்களுடைய கழகம், இளைஞரத்தில் அமைப்பு, மகளிர் விடுதலை இயக்கம், இந்த அமைப்புகளுக்கு மட்டும்தான் முதன்மை செயலாளர்கள். ஓவியர் அணி, பழங்குடியினர் விடுதலை இயக்கம், விடுதலை கலை இலக்கிய பேரவை, விளையாட்டுத்திறன் மேம்பாட்டுக் குழு, இதற்கு தலைமை பொறுப்பு முதன்மை செயலாளர் என்று இல்லாமல் அதற்கு வேறு என்ன பொறுப்பை அறிவிப்பது என்று 2 நாளில் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அது குறித்து நான் கொஞ்சம் கலந்தாய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற ஓவியர் அணி, பழங்குடியினர் விடுதலை இயக்கம், விடுதலை கலை இலக்கிய பேரவை, விளையாட்டுத்திறன் மேம்பாட்டு மையம், இவற்றுக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பு இல்லை என்பதை மட்டும் உறுதிப்படுத்துகிறேன். தவறுதலாக இடம்பெற்றுவிட்டது. தோழர்கள் அதை பொறுத்தருள வேண்டும். இந்த மாற்றம் செய்து மீண்டும் அந்த பட்டியல் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகுமக்களோடு விரிவான கட்டமைப்பை கொண்டுள்ள அமைப்புகளுக்கும் கட்சியின் நேரடி கண்காணிப்பில் காத்திரமான பொறுப்புகளை வகிக்கிற பணிக்குழுக்கள், தேர்தல் பணிக்குழு, கருத்தியல் பரப்பு குழு போன்ற அமைப்புகளுக்கும் முதன்மை செயலாளர்கள் உண்டு. அவர்களுக்கு கீழே மாநில செயலாளர்கள் உண்டு. அதிலே மாநில ஒருங்கிணைப்பாளரும் சில அமைப்புகளுக்கு நாம் நியமனம் செய்ய இருக்கிறோம். குறிப்பாக முதன்மை செயலாளர் உள்ள பொறுப்புள்ள அமைப்புகளுக்கு மாநில செயலாளர்கள், அவர்களுக்கு மேலே மாநில ஒருங்கிணைப்பாளர், அதன் பிறகு மாநில செயலாளர்கள். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரே ஒரு பொறுப்பு தான். மாநில செயலாளர்கள் 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒருவர் என்று நாம்
வரையறை செய்திருக்கிறோம். அந்த 3 நாடாளுமன்றங்கள் எவை என்பதை இப்போது நான் படிக்கிறேன். வட சென்னை, மைய சென்னை, தென் சென்னை, இதற்கு ஒரு மாநில செயலாளர். இந்த 3 ஒரே மண்டலம், அதாவது ஒரு ஜோன். திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், இது 3க்கும் சேர்த்து ஒரு மாநில செயலாளர். அரக்கோணம், வேலூர், ஆரணி, இந்த 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே மாநில செயலாளர். திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த 3ஐயும் ஒரு மாநில செயலாளருக்கு நாம் ஒதுக்கியிருக்கிறோம். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி, கரூர், திண்டுக்கல், பொள்ளாச்சி, திருச்சி, தஞ்சை, நாகை, தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இப்படி 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் 3 நாம் பிரிப்பதில் 13 மாநில செயலாளர்களை நாம் நியமனம் செய்கிறோம். இந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு மாநில துணைச் செயலாளர், 39 மாநில துணைச் செயலாளர்கள் நியமனம் செய்கிறோம். இதுதான் இந்த துணைநிலை அமைப்புகளுக்கு எல்லாவற்றுக்கும் முதன்மைச் செயலாளர் உள்ள எல்லா அமைப்புகளுக்கும் இந்த கட்டமைப்பில் தான் நாம் மாநில செயலாளர்களையும் மாநில துணை செயலாளர்களையும் நியமனம் செய்ய இருக்கிறோம். மாநில செயலாளருக்கு அடுத்து முதன்மைச் செயலாளருக்கு அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர், மாநில நிதிச் செயலாளர் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆகிய பொறுப்புகளையும் சிங்கிள் போஸ்ட் என்ற அடிப்படையில் நியமனம் செய்ய இருக்கிறோம். இப்போது அறிவித்துள்ள இந்த அறிவிப்பு ஓவியர் அணிக்கான முதன்மை செயலாளர், பழங்குடியினர், இதெல்லாம் விரிவான வெகுமக்களோடு நெருங்கிய கட்டமைப்பு கொண்ட அமைப்புகள் இல்லை. ஆகவே இதற்கு முதன்மைச் செயலாளர்கள் தேவைப்படாது என்று ஏற்கனவே நாம் வரையறை செய்திருந்தோம். அறிவிப்பில் அது தவறாக இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல சில மையங்கள் இருக்கின்றன, ஆவண மையம் இருக்கிறது, அந்த மாதிரி சில மையங்கள் உள்ளன. அவற்றுக்கெல்லாம் நாம் முதன்மை செயலாளர் என்கிற அளவுக்கு விரிவான ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்க தேவையில்லை. அது மாநில அளவில் எப்படி கட்டமைப்பை உருவாக்குவது என்று 2 நாளில் நான் மீண்டும் உங்களோடு நேரலையில் விளக்கம் தருவேன். இப்போதைக்கு இந்த அறிவிக்கப்பட்ட 4 துணைநிலை அமைப்புகளுக்கான முதன்மை செயலாளர் பொறுப்பு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள் அதை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மாவட்ட நிர்வாகம் தொடர்பான அறிவிப்புகள் 234 தொகுதிகளுக்கும் நாம் செய்தாக வேண்டும் என்கிற பெரிய நெருக்கடி இருக்கிறது. இந்த பணிகளை செய்வதற்கு எனக்கு நேரம் தேவை, தனிமை தேவை. ஆனால் இந்த 2ஐயும் தோழர்கள் எனக்கு வழங்குவதில்லை என்ற நிலைதான் தொடர்கிறது. இப்படி தொடர்ந்தால் இந்த பொறுப்புகளை அறிவிப்பதிலே இன்னும் பெரும் தேக்கம் ஏற்பட்டுவிடும். நேரிலே என்னை சந்திப்பதை தயவு கூர்ந்து தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருமணம், காதுகுத்து போன்ற இல்ல நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பு செய்த பிறகு இதை மாற்று, அதை மாற்று என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. ஒரு கட்சி தலைவருக்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் நீங்கள் நெருக்கடி தருவதை கடுமையான மன உளைச்சலை தருகிறது. தோழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 1-2 மாவட்டங்களில் மட்டும்தான் இது நிகழ்கிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும்தான், குறிப்பாக வட மாவட்டங்களில் திரும்ப தோழர்கள் ஒரு நெருக்கடியை தருகிற சூழல் அறிவித்திருக்கிறது. இந்த பதவி என்பது நிலையான பதவி அல்ல, ஒரு 3 ஆண்டு கால பதவிதான். ஆகவே அடுத்தடுத்து மறுசீரமைப்பின் போது உரிய இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு தோழர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அவசரமாக நான் விமானம் பிடித்து தென் மாவட்ட சுற்றுப்பயணத்திற்கு செல்ல வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறேன். எனவே தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, புதிதாக பொறுப்பேற்றுள்ள தோழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட நிர்வாகம், மண்டல செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் கலந்து பேச வேண்டும். இப்போ இளைஞருக்கு எழுச்சி பாசறையுடைய பொறுப்பாளர்களை மாவட்ட அளவில் நியமனம் செய்ய வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கான மாநில செயலாளர்களோடு கட்டாயமாக நீங்கள் கலந்தாய்வு செய்ய வேண்டும்.
எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். என்கிட்ட வந்து நீங்கள் தனித்தனியாக பட்டியல் கொடுத்து இதை எதையாவது ஒன்று போடுன்னு சொல்லி எடுத்துக் கொள்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. உங்களுக்கு இடையில் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கணும், நீங்கள் கலந்தாய்வு செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி தர்றோம். ஆகவே இளஞ்செழுத்துகள் பொறுப்பு நியமனம் செய்கிற போது அதற்கென்று நியமிக்கப்பட்ட மாநில செயலாளர்களோடும் நீங்கள் கலந்தாய்வு செய்ய வேண்டும். மண்டல செயலாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்று நான் சொன்னாலும் கூட அவர்கள் தனித்து மாநில செயலாளர்களை கலந்து பேசாமல் முடிவெடுக்கக்கூடாது. ஆக 3 பேரும் ஒரு இடத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டும். அதேபோல் மகளிர் விடுதலை இயக்கத்துக்கு மாநில செயலாளர் போட்டிருந்தால் அந்த மாநில செயலாளரும் மாவட்ட செயலாளரும் மண்டல செயலாளரும் கட்டாயம் சந்திக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு மாவட்ட செயற்குழு கூட்டி முடிவெடுக்க வேண்டும் என்று தேவையில்லை. இந்த 3 பேர் கூடினாலே போதும். அந்தந்த மண்டலத்தில் எந்த சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டல துணை செயலாளரையும் நீங்கள் கலந்து பேச வேண்டும். ஒருவரோடு ஒருவர் கலந்து பேச வேண்டும் என்பதுதான் அரசியலில் முக்கியமான ஒரு களம். அப்படி கலந்து பேசாமல் தனித்தனியே பட்டியலை தயாரித்து அதை தலைவர் கட்சி தலைவர் பார்த்துக் கொள்வார் என்று ஒரு அழுத்தம் கொடுப்பது கட்சிக்கு உகந்ததல்ல. கட்சியின் நலன்கள் பாதிக்கப்படும். உங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். உங்களுக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போகிற அந்த சகோதரத்துவம் வளர வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த நியமனங்களை எல்லாம் நாம் செய்கிறோம். எனவே ஒரு துணைநிலை அமைப்பில், அதாவது நேரடியாக கட்சி என்று சொன்னால் மண்டல செயலாளர் மாவட்ட செயலாளர் முடிவு பண்ணிடலாம். துணைநிலை அமைப்பு தொடர்பாக எந்த முடிவு எடுத்தாலும் அந்த துணைநிலை அமைப்புக்கான மாநில செயலாளர்கள் மாநில துணை செயலாளர்கள் அவர்களோடு கலந்தாய்வு செய்வது அவசியமாகும். இதெல்லாம் வந்து இம்ப்ளைடு, இது சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று இல்லை. மண்டல செயலாளர் மாவட்ட செயலாளர் என்பது நேரடியான பேரண்ட் பாடி. அவங்க வந்து கட்சிக்கான பொறுப்பாளர்கள். துணைநிலை அமைப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் பொறுப்பாளர்களை நியமனம் செய்கிற போது மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாலும் ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளராக இருந்தாலும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிற துணைநிலை அமைப்புகளில் மாநில பொறுப்பாளர்களோடு கட்டாயம் கலந்து பேச வேண்டும். இது மிக மிக அவசியமானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.